அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக இசை புராதன காலத்திலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இருந்து வழங்கி வர்றதா ஒரு நம்பிக்கை நிலவுது. அது உண்மை கிடையாது. கர்நாடக இசை என்பது 15ஆம் நூற்றாண்டில், அதாவது புரந்தரதாசர் அந்த காலகட்டத்தில் தான் இந்த இசையே தோன்றியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்பு முறையில்லாத ஒரு இசையை அவங்க தன்னுடைய இஷ்டத்துக்கு பாடிட்டு இருந்தாங்க. அது ஒரு வகையான இசையாக இருந்தாலும் அது முறைப்படுத்தப்பட்டு இன்றைய இருக்கிற கர்நாடக இசை அந்த காலத்தில் கிடையாது. ஹார்மோனியம் என்பது தான் இந்த 12 கட்டைகளை கொண்ட ஒரு ஆக்டேவ் கொண்ட தொகுதி உள்ள ஒரு இசைக்கருவி. அதிலிருந்து தான் கர்நாடக இசையே தோற்றுவிக்கப்பட்டதுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் பல சிக்கலான விஷயங்கள் இந்த வரலாற்று பதிவுகள் இல்லாததுனால பல சிக்கலான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு புரியாமல் போயிடுச்சு. இந்த புரந்தரதாசர் வரலாறு எடுத்து பார்த்தா பெரிய கான்ட்ரவர்சி. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அப்படின்ட்டு ஒரு சாரார், இல்லை கர்நாடகாவிலேயே பிறந்து வளர்ந்த கர்நாடகாக்காரன்ட்டு கர்நாடகாக்காரங்க சொல்கிறாங்க. இப்படி வரலாறு பதிவில்லாத வரலாறுனால இவர் யார் என்பதே தெரியாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுதான் உண்மை. இவங்களா ஒரு குழுவை போட்டு அமைச்சு, இப்போ எப்படி தமிழ்நாட்டில் 5000 வருடங்களுக்கு முன்பு தமிழ் செம்மொழியாக இருந்ததுன்ட்டு சொல்லிட்டு ஒரு குரூப் தெரியுதோ, அதுபோல் கர்நாடகாவில் ஒரு குரூப் இந்த வேலையை செஞ்சு புரந்தரதாசர் உங்கள் கர்நாடகக்காரர் தான் அப்படின்ட்டு ஒரு சாரார் மகாராஷ்டிராவிலிருந்து வெள்ளி, தங்கம், வைரம் இவற்றை விற்க வந்த ஒரு வியாபாரியாக தான் இந்த புரந்தரதாசர் இருந்திருக்கிறாருன்ட்டு இன்னொரு வரலாறு சொல்லுது. இதெல்லாம் நமக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம். இது தேவையில்லாத வரலாறாக இருந்தாலும் இந்த இசை தோன்றிய வரலாறு தான் நம்ம மெயினாக எடுத்து பார்க்கணும். வேங்கடமகி என்பவர் 16ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கர்நாடக இசையை இந்த மேள ராகங்களாக பிரிக்கிறார். அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி எப்படி ஜன்னிய ராகங்கள் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால் இந்த புரந்தரதாசருடைய அந்த வருடமே தவறாக நமக்கு தோணுது. அது ஒரு புறம் இருக்கட்டு, அவருடைய பதிவுகள் எல்லாம் இந்த ராகங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தானே இசையமைத்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்படி நிறைய குழப்பங்கள் இந்த வரலாற்று பதிவுகள் இருக்கிறதுனால நம்ம தெளிவாக கர்நாடக இசையை புரிஞ்சிக்க முடியாமையே கொண்டு வந்துட்டாங்க இதுவரைக்கும். இன்றைய இசை விற்பனர்களுக்கு கூட இந்த உண்மையான கர்நாடக இசையினுடைய அந்த ஃபார்முலா தியரி சரிவர தெரியாதுங்கிறது தான் உண்மை. வழி வழியாக குருநாதர்கள் மூலமாக இந்த இசை கடத்தப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு வந்ததுனால அவர்கள் அதை முழுமையாக உண்மையாக நம்பி இப்போ ஆனந்த பைரவி என்று ஒரு ராகம் இருக்குது. ஆக்சுவலாக அது ஆனந்த பைரவிங்கிறது ஒரு ராகமே கிடையாது. இப்போ அது ஒரு டியூன். இப்போ ஒன்றும் இல்லை, சுத்த சாவேரி ராகத்தில் கோவில் மணி ஓசை தன்னைன்ட்டு இளையராஜா ஒரு டியூன் போட்டு வச்சுருக்கிறார். அதில் ஸ்வரங்கள் கலந்து வரும், வரிசையாக வராது. சரிம பதசா அப்படின்ட்டு வராது. சமரி தமா ரி அப்படின்னு வரும். இதை எடுத்து அப்படியே நொட்டேஷன் எழுதி இது ஒரு ராகம், கோவில் மணி ராகம் அப்படின்னு பேர் வச்சா எப்படி இருக்கும்? கிறுக்குத்தனமாக இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ராகங்களுக்கு பிரேஸுகளுக்கெல்லாம் ஒரு பேர் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுடைய பெயரையெல்லாம் வச்சு ராகங்கள்னு போட்டு வச்சுருக்கிறாங்க, பதிந்து வச்சுருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பாடுவது கிடையாது, புத்தகங்களில் அச்சடிக்கப்பட்டு இருக்குது, அவ்வளோதான். ஆக்சுவலாக அவையெல்லாம் ராகங்கள் கிடையாது, அவையெல்லாம் டியூன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரபோஜி மன்னர் காலத்தில் தான் இவையெல்லாம் தோன்றி இருக்குது. இவ்வளோ குழப்பங்களும் காரணம் அந்த காலத்தில் புதுசாக ராகம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தினார். யார்? சரபோஜி 2 மகாராஷ்டிராவிலேருந்து வந்த அந்த வம்சாவளி அரசர் தான் தஞ்சாவூரில் ஆட்சி செய்த போது இந்த இசை நடனம் எல்லாம் கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். அந்த சரபோஜி 2ஆம் சரபோஜியினுடைய ஒரு அறிவிப்பினால தான் புதிய ராகங்களை கண்டுபிடிக்கிறேன்ட்டு இந்த திருவிளையாடல் படத்தில் வர்ற நாகேஷ் மாதிரி ஏகப்பட்ட பேர் கிளம்பி இப்படி கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நீங்கள் சரிவர புரிஞ்சுக்கணும்.
நான் முழுக்க முழுக்க கர்நாடக சங்கீதத்தை கடந்த பல வருடங்களாக ஆராய்ஞ்சதனுடைய முடிவு அதில் வச்சு தான் இப்போ வந்து நான் விளக்கமாக இந்த விஷயத்தையே சொல்ல வந்திருக்கிறேன். மேள ராகங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு பிரித்து வச்சுருக்கிறாங்க. என்ன மாவை வந்து 2 மாவை 3 மாவாக பண்ணலாம். அப்போ வந்து பா இல்லாமல் போயிடும். அந்த பல சிக்கல்கள் இருக்கிறதுனால அந்த 12 சுரங்கள் தான் சுரஸ்தானங்கள் தான் 7 சுரங்களுடைய 12 ஸ்தானங்கள் தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அந்த மேள ராகங்கள் 72ஓட நின்று போச்சு. இல்லைன்னா அதை கூட ஏதாவது வச்சு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க இந்த இசையை. அதுக்கு வலிவு இல்லாமல் போச்சனால இந்த ஜன்னிய ராகங்களில் கை வச்சுட்டாங்க. அதாவது சரிக பதசா அப்படிங்கிறது மோகன ராகம். அப்போ ஏறு வரிசையில் போகும்போது சரிக பதசான்னு போட்டு இறங்கு வரிசையில் வரும்போது ரேவதி ராகத்தை போட்டுக்கிறது. மோகன ரேவதின்னு ஒரு பேரை வச்சுக்க வேண்டியது. நான் புதுசாக கண்டுபிடிச்சேன்ட்டு. என்னென்னா இது வந்து இசையில் வந்து கற்றுக்கிறவங்களுக்கும் சரி இசையிலும் குழப்பத்தை தான் உண்டாக்குமே தவிர ஒரு கேட்கும்படியான இசையை வந்து கொடுக்குறதுனா அந்த ஒரிஜினலுடைய ராகத்தினுடைய தாய் ராகத்தினுடைய சேய் ராகமாக இது இருக்காது. இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பது போல் எல்லா சுரங்களும் கலந்து வந்துடும். அதுக்கு பேர் ராகம்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால் ஆயிரக்கணக்கான பெயரில் இருக்கக்கூடிய ராகங்கள் அனைத்தும் குப்பை தான் அப்படிங்கிறத கர்நாடக சங்கீதத்தில் இருப்பது மிகப்பெரிய குப்பை தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஜன்னிய ராகங்கள் என்பதை நான் வர்ற எபிசோடில் தொடர்ச்சியாக வழங்கிருக்கிறேன். அவை மட்டும்தான் உண்மையான ஜன்னிய ராகங்கள். அந்த ராகத்தை உபயோகப்படுத்தினாலே அந்த முழுமையான அந்த பாடல் வந்து ஒரு இனிமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிறதுக்காக சில விஷயங்களை அடுத்த வர்ற எபிசோடில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். அக்கார்டியன் அப்படிங்கிற வெளிநாட்டு கருவி தான் ஹார்மோனியமாக மாறி இருக்குது. அதுவுமே வந்து அந்த ரீட்ஸ்லாம் வந்து ஜெர்மனில் தயாரிக்கப்பட்டு தான் இங்கே வந்தது. இங்கே வந்து அசெம்பிள் பண்ணி இவங்க தயாரித்தாங்க. இப்படி பல வரலாறு உண்மையான வரலாறு இருக்குது. அதனால் அந்த வெஸ்டர்ன் இசையிலிருந்து தான் கர்நாடக இசை தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது மதம் சார்ந்தோ அல்லது வெளிநாட்டுக்காரங்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லா பொருளையும் வாங்கி உபயோகிக்கிறோம். இசையும் அப்படித்தான் வந்து நம்முடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அவள் பக்தி பாடல்களாக மாற்றி அங்கே சர்ச்சில் பாடினாங்க அந்த இசையை. அதை மேம்படுத்தி என்ன அங்கிருந்த வெஸ்டர்ன் இசையில் இருக்கிற பல குறைபாடுகள் வந்து கர்நாடக இசையில் நீக்கப்பட்டு வளர்ந்தது. அது ஒன்று தான் நம்மளுடைய பெருமை அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றபடி இசை தோற்றுவிச்சது கர்நாடக இசை அப்படிங்கிறது தவறான ஒரு வாதம். இப்போவும் நான் சொல்வது என்னென்னா வெஸ்டர்ன் இசையை கற்றுக்கிறது ஒரு 10% தான் முழுமையடைய முடியும். கர்நாடக இசையை கற்றுக்கிட்டால் 100% உலகத்தினுடைய எந்த இசையும் இசைக்க முடியும். அந்தளவுக்கு மேம்படுத்தி விட்டாங்க. ஆனால் இடையில வந்தவங்க அதுக்கு பிறகு வந்தவங்க குழப்பங்கள் உண்டாக்கி ராகங்களை கண்டுபிடிக்கிறேன்னு விட்டு இப்போ கடைசியாக இளையராஜா முதற்கொண்டு பாலமுரளி கிருஷ்ணா முதற்கொண்டு இந்த முட்டாள்தனத்தை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். புதுசாக எந்த ஒரு ராகத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே எல்லாம் இருக்குது. அதை வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு போட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய விஷயத்தை தான் இது வரைக்கும் இருக்கிற எல்லா மகான்களும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவையெல்லாம் ராகங்கள் கிடையாது, டியூன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மேள ராகங்களில் முதல் ராகம் கனகாங்கி ராகம். அதை பற்றி முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பார்த்துருவோம். அப்போ தான் வந்து இசை வந்து நன்கு புரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் புரியாமல் தான் கற்றுட்டு இருந்திருப்பீங்க, உறுதியாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த எபிசோடை பார்க்கும்பொழுது நீங்கள் தெளிவடைந்து விடுவீர்கள் அப்படிங்கிறத நான் வந்து 100% உறுதியாக சொல்கிறேன். இப்போ கனகாங்கி ராகத்தை பற்றி பார்ப்போம். முதல் மேளகர்த்தா ராகமான கனகாங்கி ராகத்தினுடைய சுர அமைப்புகளை பார்த்தீங்கன்னா சட்ஜமம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம். இந்த சுத்த காந்தாரம்ங்கிறத சரிவர நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் அதை வந்து விவரம் இல்லாமல் புரிஞ்சுக்கக்கூடாது. இந்த சுத்த காந்தாரத்தை பொறுத்த வரைக்கும் சுத்த ரிஷபம் இல்லாமல் இயங்காது. அதாவது சுத்த ரிஷபத்தோடு மட்டும்தான் இந்த காந்தாரம் வரும். அது இல்லாத சூழ்நிலையில் வெறும் சக மா
பனிசா அப்படின்ட்டு இதை வந்து ஜன்னிய ராகமாக உருவாக்க முடியாது. சரிக பதனிசா அப்படின்னு வேணால் வரலாம். சரிக பதசா, சரிக பனிசா இப்படி வரலாமே தவிர இந்த கா வந்து ரீ இல்லாமல் வரவே வராது. எந்த ஒரு ஜன்னிய ராகத்திலையும் உருவாக்க முடியாது. மேல ராகத்திலையும் நீங்கள் வந்து இதை வந்து சக ம பனிசா அப்படின்லாம் வாசிக்கக்கூடாது. ரீ இல்லாமல் காவை வந்து வாசிக்கவே கூடாது. அதே போல் சுத்த தெய்வத்தோட தான் இந்த சுத்த நிசாதம் வரும். சுத்த நிசாதம் வந்து தனியாக வராது. நீ ஒன்று அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த சுத்த நிசாதமானது சுத்த தெய்வத்தோடு சேர்ந்து மட்டும்தான் வரும். உதாரணத்துக்கு சரிக தனிஷான்னு வாசிக்கலாம். சரிக நிசான்னு வாசிக்கவே கூடாது. அதே போல் சக பதனிசா அப்படின்னும் வாசிக்கக்கூடாது. கா வந்து ரீ இல்லாமல் வராது. நீ வந்து தா இல்லாமல் வராது. அடுத்ததாக ரீ 3 தா 3ன்னு 2 சுரம் இருக்குது. அது வந்து சட்சுருதி தைவதம், சட்சுருதி ரிஷபம். இந்த 2 எப்படி இயங்கும் அப்படின்னா அதுவும் தனித்து இயங்காது. இது வந்து 31வது மேள ராகம் யாகப்பிரியா. இதில் பார்த்தீங்கன்னா சட்சுருதி ரிஷபம் வரும். இந்த சட்சுருதி ரிஷபமானது அந்தரகாந்தாரம் இல்லாமல் தனித்து வராது. இதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த 4 நோட்கள், அதாவது 4 சுரங்கள் வந்து சுத்த நிசாதம், சுத்த காந்தாரம், சட்சுருதி ரிஷபம், சட்சுருதி தைவதம். இந்த 4 நோட்டுகளும் ஒன்றை சார்ந்ததாக ஒருமை ஒழிய தனித்து வரவே வராது அப்படிங்கிறத நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. மேளகர்த்தாவில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை அந்த ஃபார்முலாவை நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க. மற்றவங்களாட்டெல்லாம் இருக்காதீங்க. அப்போ வந்து ரீ இல்லாமல் கா வராதுங்கும்போது இந்த கனகாங்கி ராகத்திலிருந்து ஜன்னிய ராகங்கள் உருவாகும் பொழுது ரீ தனித்தோ கா தனித்தோ வர்ற மாதிரி ஒரு ஜன்னிய ராகம் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சரிம பதசா அப்படின்னு போட்டு இந்த ராகத்திலேருந்து ஜன்னிய ராகம் உருவாக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான தியரி. ஆனால் பல பேர் வந்து இந்த முதல் ராகத்தில் கா தனித்து வர்ற மாதிரியும் ரீ தனித்து வர்ற மாதிரியும் இல்லை ஜன்னிய ராகங்கள் இருக்கிற மாதிரி பட்டியலிட்டு கொடுத்துருக்குறாங்க. பாடியும் கூட வர்றாங்க பிரபல பின்னணி பாடகர்கள், அதுபோக இந்த கர்நாடக இசை பாடகர்கள். பாடல்களை கூட புரந்தரதாசர் எழுதியது கூட இருக்குது. ஆனால் வந்து அது முற்றிலும் தவறானது அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கர்நாடக சங்கீதத்தை பாடும் பொழுது எல்லா பாடல்களும் ஒரே மாதிரி கேட்கும். அதனால் மக்களுக்கு வந்து போர் அடிக்கும். ஓரளவுக்கு கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் சின்ன சின்ன வேரியேஷன் தெரியுமே தவிர பொதுமக்களுக்கு வந்து இது எல்லாமே ஒரே மாதிரி பாடுற மாதிரி ஒரு கேட்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இதை சரியாக புரிஞ்சிக்காமல் பயன்படுத்துறது தான். மேளகர்த்தா ராகங்கள் எப்படி ஒவ்வொரு ராகமும் தனித்தன்மை வாய்ந்தது, அதே போல் அதிலிருந்து உருவாகக்கூடிய ஜன்னிய ராகங்களும் அதே அடிப்படையில் இருந்தால் மட்டுமே வந்து மக்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு ராகத்தை பாடும்போது இன்னொரு ராகத்தினுடைய சாயல் வரவே கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்குண்டான உண்மையான தியரி என்னங்கிறது பார்க்கணும். அதையெல்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. இசையை வந்து பெரும்பாலும் மனப்பாடம் செய்து வைத்தவர்கள் தான் இசை விற்பனர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்களே தவிர இசையை புரிந்து அதை வழங்கக்கூடியது மிக எண்ணிக்கையில் குறைவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவுமே முழுமை பெற்றவர்கள்னு சொல்ல முடியாது. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களும் கூட தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கனகாங்கியினுடைய ஜன்னிய ராகமாக பானுப்பிரியா. இதில் பார்த்தீங்கன்னா சரிக மபசா இந்த சுரங்கள் அடங்கியதில் ரீ கா இது வந்து தனித்து வரல, 2 சேர்ந்து வந்திருக்குதுங்கிறத கவனிங்க. இதே சரி மபசான்ட்டு ஒரு ராகம் கனகாங்கியிலிருந்து உருவாகாது அப்படிங்கிறத 100% உறுதியாக நம்புங்க. அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி. அதே போல் சக மபசா அப்படின்னோ அல்லது சரிகம பதசா அப்படின்ட்டு நீ இல்லாமல் தா மட்டும் வர்ற மாதிரி ஒரு ஜன்னிய ராகத்தை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ ரீ இருக்குது, கா இருக்கிறது. அதனால் இந்த ராகம் பானுப்பிரியாங்கிறது ஓகே. இந்த ராகத்தை கீபோர்ட்லேயோ கிட்டார்லேயோ வாய்ப்பாட்லேயோ எதுலையானாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது தனித்துவமாக உங்களுக்கு கேட்கும். மற்ற ராகத்தினுடைய சாயல் இல்லாத மாதிரி
அதை வாசிக்கணும். அதுக்கு உண்டானதெல்லாம் அடுத்து வர்ற எபிசோடில் நான் தெளிவாக கொடுக்குறேன். இதுவும் வந்து கனகாங்கியினுடைய ஜன்யம், ஹேமாங்கின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கா தனித்து வர்றது கிடையாது, அதே போல் நீ தனித்து வர்றது கிடையாது. சரிகம தனிசா, தாவோடு சேர்ந்து தான் நீ வருது, ரீயோடு சேர்ந்து தான் கா வருது. இந்த சரிகம தனிசா வந்து ஒரு ஜன்னிய ராகம், முழுமை பெற்ற ஜன்னிய ராகம். எதனுடையதுன்னா கனகாங்கியனுடையது. இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கௌதமி, இதுவும் வந்து கனகாங்கியினுடைய ஜன்யம். இதில் பார்த்தீங்கன்னா சரிக பதனிசா, கா வந்து ரீயோட வருது, நீ வந்து தாவோட வருது. தாவோ ரீயோ காவோ இது நீயோ தனித்து வர்றது கிடையாது, ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து தான் வருது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதுதான் உண்மையான ஜன்னிய ராகம். இதை வாசிக்கும் போதோ அல்லது பாடும் பொழுதோ கனகாங்கியினுடைய சாயல் கூட சில சமயம் வராது, தாய் ராகத்தினுடைய சாயல் கூட வராத அளவுக்கு இந்த ஜன்னிய ராகங்கள் இருக்கணும். அதே போல் மற்ற ராகத்தினுடைய ஜன்னிய ராகங்களுடைய சாயலும் இருக்கக்கூடாது, தனித்து இருக்கணும். அது அந்த டியூன் பிரவாகம்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வரும் எபிசோடுகளில் தெளிவாக நம்ம பார்த்துருவோம். கர்நாடக இசையை வந்து முழுமை பெற்ற இசையாக கற்றுக்கணும்னா வேறு எங்கேயும் நீங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து உண்மையான அந்த ஃபார்முலாவோ அந்த முறைகளோ கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கவே முடியாது. நான் உறுதியாக சொல்கிறேன். இதை பல பக்கம் நான் தேடி அலைஞ்சு முடியாமல் தான் இது என்னங்கிறது புரியாமல் இருந்தது. இசையை புரிந்து கொண்ட பிறகு தான் இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அது மற்றவங்களுக்கும் அனைவருக்கும் பயன்படணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அதனால் இதை புறந்தள்ளிட்டு முன்னோர்கள் சொன்னது தான் வேத வாக்குன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அடிப்படையில் கர்நாடக இசையை புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க பிற்காலத்தில். இப்போ கீபோர்ட்லேயோ வீணையிலையோ வயலின்லேயோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ பாடுவதோ இந்த கனகாங்கி ராகத்தையும் இந்த 3 ஜன்னிய ராகத்தையும் வாசித்து பாருங்கள், என்ன வேரியேஷன் கிடைக்குதுன்ட்டு தெரிஞ்சுக்குவீங்க. தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த எபிசோடில் நம்ம மீதி ராகங்களை பார்ப்போம்.